இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாண பொண்ணுல இருந்து கல்யாண மண்டபம் வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கிறேன். இப்ப நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ எனக்கு 10 மாசத்துல பேரப்பிள்ளைய பெத்து தரணும். என்னங்க இது புள்ளிக்கிட்ட போய்? சரி, என்னண்ணே குடும்ப செய்யணும் எங்க கிளம்பிட்டீங்க? இது என் மவன், எங்களுக்கு கல்யாணம். என் பையனுக்கு கல்யாணம். எனக்கெல்லாம் பத்திரிகை தரக்கூடாதா? உனக்கு இல்லாமலா? இந்த வச்சுக்க, குடும்ப சகிதமா கல்யாணத்துக்கு வந்துரு. இதை விட வேற வேலை என்னன்னு எனக்கு? ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், நீ மட்டும் வந்தா போதும். அட வர முடியல, மொய்ய மணி ஆர்டர் அனுப்பிச்சிரு. மணி ஆர்டர்ல அனுப்பிச்சிருவா. கோயில மரத்தை சுத்தினானே அந்த பாட்டு தானே? ஆமாண்டி. வரட்டும், இங்க நாம லோல்ஸ் பண்ணலாம். ஹலோ ராஜா, என்ன கையில பத்திரிக்கையோட வரீங்க? உங்களுக்கு காது குத்த போறாங்களா? இல்லீங்க, எனக்கு கல்யாணம். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பத்திரிக்கை கொடுப்பேன். என்னங்க, கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா. ஆமா, பொண்ணு யாரு? நம்ம ராவணனோட தங்கச்சி இல்ல உமா, அந்த பொண்ணுதான். ஓ, அவளா? நீங்க நல்லவர்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய தியாகியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. தியாகியா? என்ன சொல்ற? உங்க பையனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? இது என்னமா கேள்வி? சும்மா சொல்லுங்க. பாரிசு வேணும்னுதான். அதுக்கு வழியே இல்ல. என்னமா சொல்ற? அந்த பொண்ணு கூட பழகுனதுனால சொல்றேன். அவ வயக்காட்டுக்கு போகும்போதுதான் வயசுக்கு வந்தா. அந்த பக்கமா வந்து ஒரு மாடு விரட்ட இவ பயந்து ஓட மாடு இவ வயித்துல குத்திருச்சு. அப்ப ஆபரேஷன் பண்ணும்போது கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க. அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்படி குழந்தை பிறக்காத ஒரு பொண்ண உங்க பையனுக்கு கட்டி வைக்க நினைக்கிறாங்களே, உங்க பையனை இழிச்சு வயனை கட்டிக்கிறதுக்கு. இது பாருங்க, நான் உங்க குடும்ப விஷயத்துல தலையிட கூடாதுதான். இருந்தாலும் இவரை கோயில பார்த்ததுல இருந்து என் கூட பிறந்தவரா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கட்டிக்கிறதும் கட்டிக்காததும் உங்க இஷ்டம். வாங்க. மாப்பிள்ளை வரலைங்களா? வேற வண்டியில வர்றாங்களா? வேற வண்டியில போயிட்டான். பாரிசு பெற்றுத்தர வழி இல்லாத பொண்ணு எங்க பையன் கட்டலான்னு பாத்தீங்களா? என்ன அடிப்ப அல்லது மிதிப்ப? உனக்கு அடிக்கிறத தவிர வேற என்ன தெரியும்? ஆட்டு மாட்ட பட்டியல் அடிக்கிற மாதிரி என் பையனை கட்டி போலான்னு பாத்தீங்களா? என்னையா சொல்றீங்க? அவ வயசுக்கு வந்த அன்னைக்கு மாடு முட்டி, அதனால கர்ப்பப்பையே எடுத்துட்டீங்களாமே. இந்த விஷயத்தை ஏமா எங்க கிட்ட மறைச்சீங்க? ஐயா அம்மா, இது அபாண்டம். நானும் 2 பிள்ளைங்களை பெத்தவதான். அப்படி ஒரு குறை இருந்திருந்தா எந்த தாயை அதை மறைச்சு கல்யாணம் பண்ண மாட்டாமா? தம் பொண்ணு நொண்டினா கூட ஒரு தாய் ஊனம்னு தான் சொல்லுவான். இந்த கல்யாணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன்டா நிச்சயம் பண்ண வந்தீங்கன்னு கேப்பீங்கல்ல, அது எங்க தப்பு தான். அதுக்காக எங்க 2 பேரும் பட்டியல வச்சு அடைச்சுடுங்க. என் பையன் வாழ வேண்டியவன், அவன் விட்டுருங்க. என் தங்கச்சிக்கு அப்படி ஒரு குறை இருக்குதுன்னு யாரையா சொன்னது? சொன்ன ஆளை விட சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா? யாரையா சொன்னா? யாருடா சொன்னது? யாருடா சொன்னது? ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் நடக்கும் போது பக்கத்திலே இருந்தாலே பட்டாமணியம் பொண்ணு மீனா, அவதான். போய் அவன் ராவணன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்திருப்பாங்க. நீ போட்ட போடல மாப்பிள துண்ட காணும் துணிய காணும் சொந்த ஊருக்கே ஓடி இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் முதலிரவுன்னு ஒண்ணு வைக்கிறாங்களே, அங்க என்னடி செய்வாங்க? रूप तेरा मुस्ताना प्यार मेरा दीवाना ला 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 அதுக்கப்புறம் என்னடி? அதுக்கு மேல சினிமால காட்டலையடி. இந்த தமிழ் சினிமாவே மோசடி, சரியாவே காட்ட மாட்டேன்றாங்க. ஆவியம் மணியாவியம் சுக்லாவியம் ஆவியம்
அது வழியாவது வாடி. பிடியா? எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்த? ஒரு பொண்ணா இருந்தோம் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தியே, அதுக்குத்தான். என்னைக்கு என் தங்கச்சி கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு தான் நீ வெளியே போவ. நீ அதுக்காக மட்டும் என்ன தூக்கிட்டு வரல. உனக்கு என் மேல ஆசை வெறி. என் அழகு உன் கண்ணை ஊத்திக்கிட்டே இருந்திருக்கு. உன் ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு உத்தம மாதிரி வேஷம் போடுறியே, வெக்கமா இல்ல உனக்கு? ஓஹோ, மனசுல அப்படி ஒரு நினைப்பு இருக்குதா? இந்த மூஞ்சில அழகுன்னு ஒண்ணு வாழுதாக்கா. கோடி புண்ணாக்க, இத பத்திரமா பாத்துக்க. நேரத்துக்கு நேரம் சோறு தண்ணி காட்டு. என்ன ஊரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? சேர்ந்து செஞ்சுபிட்டு கிண்டலா? என் பொண்ணு ஆடா மாடா பட்டியல போட்டு அடைக்கிறது. நான் என்ன கட்டியா போட்டு வச்சிருக்கிறேன்? கூட்டு போங்க. அவ செஞ்சது தப்புன்னு தெரியும் தானே கொலக்கட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கிறா. என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. மலடி பட்டம் கட்டி என் தங்கச்சி கல்யாணத்தை நிப்பாட்ட பண்ணீங்களா? எங்க போயிருந்தீங்க? என் பொண்ணு தப்பு பண்ணா பெத்தவேங்கிற முறையில என்கிட்ட நீ சொல்லிருக்கலாம், இல்ல போலீஸ்க்கு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாரு? யாரு எதை சொன்னாலும் எனக்கு சரின்னு படுறத நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். இந்த போலீஸ் கோர்ட்டு ஜெயிலின வச்சுக்கிட்டு நாட்டுல என்ன அழிச்சாட்டியம் பண்றாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க பார், ஏன் தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு உங்கள யாரு தங்கச்சிக்கு இது நடந்தாலும் நான் இதைத்தான் செய்வேன். என்னப்பா பேசி முடிச்சிட்டியா? இத பாருயா, இது வரைக்கும் நீ பண்ணது எதுலயாவது நான் தலையிட்டு இருக்கிறேனா? இப்ப நீ பண்ணிருக்கியே, இது நியாயமா? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணை கொண்டாந்து பட்டியல் அடைக்கிறது ரொம்ப தப்புப்பா. ஒண்ணும் இல்ல, பேதான் கொண்டாந்து அடைச்சிருக்கிறேன். எது நியாயம் எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். போங்க. சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன ஊரை கூட்டிட்டு வந்து நிக்கிற? போமா, போங்க. அந்த பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வரும். போங்க. அவனும் தம்பி சொல்லல நியாயம் இருக்குதுங்க. இந்த பொண்ணு அச்சாரியம் பண்ணிருக்கா. இந்தாப்பா, உன் வருங்கால பொண்டாட்டிக்கு நகை புடவை எல்லாம் வாங்கிருக்கோம். நல்லா இருக்கான்னு பாரு. எல்லாம் நீங்க பார்த்தா சரிதாம்மா. முகூர்த்த புடவையாவது பாடுறா. இந்த பாரம்மா, ராவணுக்கு யாரும் பட்டினி இருந்தா பிடிக்காது. நீயோ பசிக்காம சாப்பிட பணக்கார பொண்ணு. அதனால அண்ணன் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடு. சாப்பிடு, சாப்பிடுமா. அண்ணே, ஆனை மட்டும் சொல்லி பார்த்தேன், சாப்பிட மாட்டேக்கா. மாதான மாறத்தானா? ஆமா, அதை என்னது கொண்டுகிட்டு வர? பேச்செல்லாம் நல்லாதான் இருக்குது. ஏன் சாமி, ஒருவேளை சோறு போறதுக்கு பயந்துட்டு இப்படி சொல்ல மூலம் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டா? கல்யாணமா? என்ன சொல்ல நீ? அப்போ அது யாரு? அது ஆடு மாடு மாதிரி ஒரு ஜீவன். 2 நாளா பட்டினி எனக்கு. ஆஹா, சாமியோ, கூத்துக்கு வர்றப்ப போறப்பெல்லாம் இங்கதானே நீ சாப்பாடு போடுவ. இன்னைக்கு உன் கல்யாண சாப்பாடு போடு. புண்ணாக்கு, ஆடு கோழிலாம் வெட்டி ஜமாய் போ. சாமியோ, நீ காடு கண்ணையில வேலை செய்யற ஆளு இல்ல? என்ன இது கொலா? அதுக்குதான் உனக்கு உடம்பு ஒண்ணு சீக்கிரம் மருந்து இது. குடி சாமிய, கொஞ்சம் குடி சாமிய, குடி சாமி. உனக்குதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏலகிரி மலையில இருந்து எடுத்துட்டு வந்து வஸ்தோம். இன்னைக்காவது குடி சாமி. நீ குடிக்கிற வரைக்கும் பூமிதான், குடிச்ச போற சொர்க்கம் தான்.